பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்துவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபே என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த யாக்கோபை தான் ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றினார். தம்முடைய பிள்ளையாய் என் மகன் என்கிற உரிமையை அவனுக்கு கொடுத்தார். யாக்கோபே, இஸ்ரவேலே என்று ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார், இவைகளை நீ நினை, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். யாக்கோபாய் இருந்த உன்னை இஸ்ரவேலாய் உருவாக்கினேன். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகனாய் உன்னை உருவாக்கினேன். ஆகவே நீ ஒருபோதும் என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் எப்பொழுது உன்மேல் நினைவாய் இருப்பேன் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மையும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு நிலையில் இருந்து நம்மை உருவாக்கி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே அவர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு சின்ன அடைக்கலான் குருவியை கூட ஆண்டவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஒன்று கூட ஆண்டவரால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்மேலே ஆண்டவர் நினைவுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை எளியவர்கள் என்று மறந்திருக்கலாம், நம்மை நினைக்காமல் இருக்கலாம், நம்மை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருக்கலாம். இவன் எளியவன் என்று நம்மை பார்க்கவே அவர்கள் வெட்கப்படலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். நீ சிறுமைப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்ட சூழ்நிலையிலே அடங்கி ஒடுங்கி போய் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கை கெட்டு போவது இல்லை. அவர் நம்மை மறக்கவே மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்,
உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், ஒருபோதும் நான் விலக மாட்டேன், ஒருபோதும் உன்னை மறந்து விட மாட்டேன் என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என்று தாவீது எழுதுகிறார். நான் சிறுமைப்பட்ட நாட்களிலே, நான் எளிமையாயிருந்த நாட்களிலே கர்த்தர் மாத்திரம் என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆகவே நான் ஒருபோதும் அவரால் மறக்கப்படுவதில்லை. அவர்தான் என் துணை, அவர்தான் என்னை விடுவிக்கிறவர். ஆகவே ஒருபோதும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை மறக்கவே மாட்டார். இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாமும் சொல்லுவோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் என் ஆண்டவராகிய தேவன் என் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்மை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி, யாரும் என்னை ஒரு பொருட்டாய் நினைக்கவில்லையே, யாரும் என்னை குறித்து நினைக்கவே இல்லையே, எல்லாரும் மறந்து விட்டார்களே என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இந்த காலை வேளையில வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பலர் உதவி செய்வேன் என்று சொல்லியும் மறந்திருக்கலாம். பலருடைய கரத்தை நம்பி நாடி பின்தொடர்ந்து போய் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்மேல் நினைவாயிருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் பார்த்து நீர் உற்சாகப்படுத்துகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் நினைத்திருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நீர் அழகு பார்க்க போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவதுதான் உம்முடைய விருப்பம். நீர் அப்படி செய்து மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எப்பொழுதும் அவர்களை நினைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த காலை வேளையிலே அவர்களை மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறேன். நான் உன்மேல் நினைவாயிருக்கிறேன், உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளை நீ சொல்லுகிறபடினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.